ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்டு உள்ளதுங்க. கிட்னி ஸ்டோனுக்கு மெயின் பார்த்திங்கன்னா, இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிங்கன்னா அப்படியே இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்னால் வர பிரச்சனைங்க, ஸ்டமக்கில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் நீங்கள் வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக இன்டேக் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வாழைத்தண்டு நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு அளவு சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தருக்கு வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைத்தண்டை இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சால்ட் டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் அது கூட தயிர் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் தயிர் வேணான்னா தயிரை ஸ்கிப் பண்ணிடலாம். தயிர் நீங்கள் சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வாழைத்தண்டு ஜூஸுனால சில பேருக்கு ஐயோ அதை குடிக்கணுமா ராவான்ற மாதிரி இருக்கும். ஸோ வாழைத்தண்டு ஜூஸில் நீங்கள் தயிர் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி நான் இதில் 200 கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு ஃபில்டர்லேயே கலெக்ட் ஆகி வந்துடுங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை கண்டிப்பாக ஒரு 11 o'clock போல் குடிச்சிட்டு வாங்க. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க தான் இதை குடிக்கணும்னு கிடையாதுங்க. நமக்கு ஸ்டமக்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, மோஷன் ஃப்ரீயாக போகணும், வெயிட் லாஸ் ஆகணும், தேவையில்லாத கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றணுன்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எதனால் நான் இந்த ஜூஸ் பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால், என் வீட்டுக்காருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குங்க. இந்த நாங்கள் போய் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு அவருக்கு. சின்ன சின்ன சைஸில் எனக்கு அது சைஸு தெரியல. பட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த வாழைத்தண்டு ஜூஸ் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஜூஸ், அதுக்கப்புறம் பீன்ஸ் ஜூஸ். அதோட ரெசிபி நான் அடுத்தது வேணும்னா சொல்லுங்கள், கொடுக்குறேன். இந்த ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.